அமைச்சர் பொன்முடி மீதான சிமெண்ட் குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய புலனாய்வுத்துறை போலீசுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை நமது மாநிலங்களுக்கான நிதி ஆதாரத்தை பெரிதும் பாதிக்கும். பாரதிய ராஷ்டிரிய சமிதி எம்எல்ஏ KT ராமராவ் கருத்து. ஜனநாயகம் நீர்த்து போவதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டார். அதிமுக பொறுத்தவரை நாங்கள் தான் எப்போதும் எஜமானர்கள், நாங்கள் வெள்ளைக்குடி வேந்தர்கள் இல்லை, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். ஊழலை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் மீட்பு. பொக்லைன் இயந்திரத்தை வைத்து வீடுகளை இடித்து அகற்றியது காவல்துறை. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நிறைவு. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வல்லுநர் குழு அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை. ஜனநாயகத்தை காக்க ஓரணியில் திரண்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆயிரத்து 1971 ஆண்டு வரையறுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதன் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என கனிமொழி MP பேட்டி. தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் மத்திய அரசு. தமிழகத்தை நோக்கி தென் மாநில முதல்வர்கள் படையெடுப்பதாக அமைச்சர் பெரியசாமி கருத்து. எதிர்கால சந்ததியினருக்கான தண்ணீரை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். சர்வதேச தண்ணீர் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ்ல பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே வனக்காப்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு. வனப்பகுதியில் வேட்டையாட சென்ற போது பிடிக்கச் சென்றதால் மர்ம நபர்கள் வெறிச்சைகள். சின்னச்சேலம் அருகே துப்பாக்கிச் சூட்டில் கணுக்காலில் காயம் ஏற்பட்டு வன காப்பாளர் மருத்துவமனையில் சிகிச்சை. மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய மாவட்ட வன அலுவலர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பின் அருகே யானை முகாம். விரட்ட வந்த வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானைகள் முகாம். விளைநிலங்களில் தனித்தனியாக பிரிந்து சேதப்படுத்துவதால் விவசாயிகள் அச்சம். மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை. நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பீகாரில் முறைகேடாக நியமனம் செய்யப்பட்ட 33 ஆசிரியர்கள் பணி நீக்கம். பீகார் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை சந்திக்க பிரதமர் மோடி எப்போது வருவார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு வந்ததை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கேள்வி. கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வரி வசூலிக்கும் ஊழியர்கள். ஒவ்வொரு வீடாக சென்று மிரட்டும் துணியில் பேசுவதால் மக்கள் கொந்தளிப்பு. காலையில சொன்னாங்க சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்கட்ட தெளிவா சொல்லுங்க. எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம். மேடம் அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து உங்க டேட் மார்ச் 30 31 கட்டலைன்னா ஒண்ணாம் தேதி வந்து வீட்டுல இடிச்சா கூட பரவாயில்லை. இல்ல மேடம்
பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி விலகல். அவருக்கு பதிலாக சாக் ஃபோல்ஸ் சேர்ப்பு. வலைப்பயிற்சியில் சிக்சர்களாக பறக்கவிட்ட ஹைதராபாத் அணி வீரர் கிளாசன். மற்றொரு வீரர் டிராவிஸ் ஹெட் வியப்பு. IPL நடப்பாண்டு தொடரில் முதல் போட்டியில் வெல்லப்போவது யார்? ஈடன் கார்டனில் நடைபெறவுள்ள போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் பல பரீட்சை.